தமிழக வெற்றி கழகத்தினுடைய 3வது ஆண்டு தொடக்க விழா. பெண் பாதிரியார் ஒருத்தர் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்கார். இது தவிர்த்து விஜய் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடியது. ஒரு டான்ஸ் ஒன்று ஆடியிருக்காரு. அது அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் ரொம்ப பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு டான்ஸாக நிச்சயமாக இருக்கும். அது ரிலேட்டடான ட்ரோலாகவும் பயங்கரமாக நிறையா பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன நடந்தது 3வது ஆண்டு தொடக்க விழாவில் டீட்டெயில்டாக பேசலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. 2026 தேர்தல் வெற்றியின் வாயிலாக அதிகார அரசியலை கைப்பற்றுவதே நம்முடைய இலக்கு அப்படிங்கிறத விஜய் அவர்கள் இந்த 3வது ஆண்டு தொடக்க விழா பேசுறதுக்கு முன்னாடியே அறிக்கையாகவும் கொடுத்துட்டார். சலனங்களை புறந்தள்ளி சமநிலை தவறாத அளக்க முடியாத ஆழ்கடல், எங்க கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அதனோட ஆழத்தை அளக்க முடியுமா என்ன? அந்த அளவிற்கு தாவேக்காவினுடைய வெற்றி அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி விஜய் புகழாரம் சுட்டியிருக்கார். இது அறிக்கை வந்துடுச்சு. அதற்கு பிறகு பனையூரில் நடந்த ஈவெண்ட் ரொம்ப முக்கியமானது. காலையிலிருந்தே இந்த 3வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டாங்க. மக்கள் கூட்டம் அப்படியே வரிசையாக வர ஆரம்பிக்குது. அதற்கு பிறகு நிர்வாகிகள் மட்டும் அந்த அரங்கத்தில் இருக்காங்க. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 10 வேட்பாளர்கள் அப்படின்னு இப்போது லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்காங்க தாவேக்கால. மட்டும் இல்லை, தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான குழு ஒவ்வொரு மாநகரத்திலையும் சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டுக்காக விஜய், இதான் அந்த ஹேஷ்டாக் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டுக்காக விஜய்ங்கிறது அந்த போஸ்டர்லேயே ஒட்டப்பட்டது. அந்த 3வது ஆண்டு தொடக்க விழாவுக்கான அந்த போஸ்டர்லேயே ஒட்டப்பட்டது. பனையூரில் செயல் வீரர்கள் ஒரு 20,000 பேர் களம் கண்டுள்ளதாக செய்திகளும் வெளியாகுது. இதில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மட்டுமே 11,000 பேர் மேலே இருக்காங்க. இந்த இடத்துல பேசி இருக்கக்கூடிய நபர்கள் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு உட்பட பத்திரிகையாளர்கள் சில பேர் இருந்தாங்க, ராஜ்மோகன். அதோடு சேர்த்து நிறையா இன்ஸ்டா பிரபலங்கள் நிறையா பேரை இந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுது. அவங்கள மேடையேற்றி பேசக்கூடிய காட்சிகளும் அரங்கேறிச்சு. விசில் சின்னத்தை மக்களிடம் கொண்டு செல்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வியூகம் அமைத்து செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத மேடையில் பெரும்பான்மையானவர் பேசினாங்க. 234 தொகுதிகளிலையும் யாருடன் கூட்டணி அப்படிங்கிறத முடிவு செய்ததற்கு பிறகுதான் விருப்ப மனுவை விநியோகம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற தகவலும் தாவேகா சைட்லேருந்து கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த கேள்வி நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. விருப்ப மனு வாங்கணும் அப்படிங்கிறது தொடர்பாக அது ரிலேட்டடான தகவலை கேட்டபோது இதுதான் பதிலாக இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி தஞ்சை திருவாரூர் பகுதி, திருவையாறு பகுதியில் எதற்காக இந்த செய்தியை இடையில சொல்கிறேன் அப்படின்னா, இந்த செய்தியெல்லாம் நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால தான் பட்ஜெட்லேயும் விவசாயம் அப்படிங்கிற வார்த்தை தவிர்க்கப்பட்டிருக்கு. தேங்காய் நாறு, தேங்காய் மட்டை பற்றி பேசினாங்களே, ஆனால் விவசாயம் அப்படிங்கிற வார்த்தையை நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டில் உச்சரிக்கவே இல்லை. விவசாயிகள் மட்டும் இந்த நாட்டில் கண்டுகொள்ளப்படாத மனிதர்களாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சம்பா தாழடி பயிர்கள்லாம் காஞ்சு போயிடுச்சு. எங்கே? தஞ்சாவூர் பக்கம். தஞ்சை மண்ணில் தருத்தறியம் பிடித்து விவசாயிகள் எலிக்கறியை உண்ணக்கூடிய நிலவுக்கு ஒரு காலகட்டத்தில் போனாங்க. இது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி மேடையில் பேசின வார்த்தைகள். ஆனால் இன்னைக்கு தேதிக்கு அந்த தண்ணீர் திறக்கப்படாதனால கடந்த வாரம் தினமலர் மற்ற செய்தி பேப்பர்கள் எல்லாம் வந்த செய்தி, தஞ்சாவூரில் ஐயா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி, அவருடைய கூட்டத்தோடு சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுறாரு, தண்ணி கொடுங்க அப்படின்னு. அப்போது தங்களுடைய கஷ்டத்தை தெரிவிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, மலம் தின்னக்கூடிய போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இது எவ்வளவு கொடுமையானது! நம்ம வாழக்கூடிய நாட்டில் இப்படி ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு விவசாயிகளை தள்ளியிருக்கோம் அப்படின்னா இந்த அரசியல்வாதிகள் நாண்டுக்கிட்டு சாகலாம். சரி, அடுத்ததான் விஜய் ஆடக்கூடிய ஆட்டம் பார்க்குறீங்களா? இதுதான் விஜயினுடைய ஆட்டம். சரியா? அடுத்து இவர் நல்லது செய்வார் அப்படின்னு மக்கள் பெரிய அளவில் எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வது ஒவ்வொருத்தரும் போடக்கூடிய ஓட்டின் மூலியமாக தான் தெரிய வரும், யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு. எனிவே, ஆடுறது தப்பா அப்படின்னு கேட்டால் தவறே கிடையாது. மேடையில் டான்ஸ் ஆடிய விஜய், கிராமிய பாடல் பாடி நாட்டில் உள்ள ஊழலை வெளிப்படுத்திய வேல்முருகன். அதாவது வேல்முருகன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நல்லா மிகச்சிறந்த பாடல் பாடக்கூடியவர், நிறையா கிராமிய பாடல்கள்லாம் பாடுறதுல வல்லவர். அப்படிப்பட்டவரோடு இணைந்து விஜய் ஆடியிருக்காரு.
ஒரு டான்ஸ், அந்த மேடை பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க. அடுத்து அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது டிவிகே வாரியர்ஸ். அதாவது ஒவ்வொரு வீடுகள்லையும் இப்போ வீடியோ போடுறாங்க அப்படின்னா அவங்க விஜய்க்கு ஆதரவாக தான் வீடியோ போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அந்த மேடையிலேயே பேசினாங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு கொடுக்கப்பட்ட லேப்டாப்பில் இருந்து திமுக ஒரு லேப்டாப் கொடுக்குது அப்படின்னா அதுலேயும் விஜய் படத்தை தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்கள். விஜய்க்காக பேசக்கூடிய சினிமா விமர்சகர்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கி தேதிக்கு வந்து விமர்சனம்லாம் பண்ணுவாங்கல்ல, திரை விமர்சனம், அவங்க எல்லாமே இப்போது விஜயை விமர்சனம் பண்ணுறதுக்கு பதிலாக விஜயை துடிபாரக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேற ஆரம்பிச்சிருச்சு. அதில் சில பேரை கூப்பிட்டு வந்து இந்த மேடையிலையும் பேச வச்சாங்க. அந்த நிகழ்வுகளும் அரங்கேறிச்சு. இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் செய்தி, இதில் எந்த பக்கச்சார்பும் நமக்கு கிடையாது. கும்மாங்குத்து அப்படிங்கிற வார்த்தைக்கான கண்ணாடிகள் தான் இந்த ஜென்னிசெட். இது வந்து காசு வாங்காமலேயே இவர்கள் நிறைய விளம்பரங்கள் விஜய்க்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருமா அப்படிங்கிறத எதிர்நோக்கி ஏகப்பட்ட பேர் வந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கும் கிடச்சிருக்கு. அதே நேரத்தில் மேடையிலையும் அதே மாதிரியான வார்த்தைகள் அங்கே பிரதிபலித்ததையும் பார்க்க முடிஞ்சது. ஸோ சொசைட்டியை அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முன்னாடி வந்து இவங்கெல்லாம் இருக்காங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அடுத்ததான் இங்கே கூடியிருக்கக்கூடிய கூட்டம் எல்லாமே தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்னு யார் ராஜ்மோகன் வந்து சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகள். வரிசை கட்டி அனைத்து பேச்சாளர்களுமே இங்கே நான் தான் விஜய், நீங்கள் விஜய், நம்ம எல்லாருமே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய காட்சிகள் மட்டும்தான் கொஞ்சம் நகைப்புக்குரியதாக இருந்தது. காரணம் என்னென்னா, நீயா இரு அப்படின்னு நம்ம நிறையா காலங்கள் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லை, ஒரு தலைவனை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க, தலைவனை மகிழ்விப்பதற்காக அந்த அரங்கம் முழுவதுமே விஜயை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் அதிகமான அளவில் இருந்துச்சு. நிறையா கான்ட்ரவர்ஷியான விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரு தொடக்க விழாவில் போய் அதை பேச முடியாதுங்கிறது யதார்த்தமான உண்மை தான். இவங்க ஒரு பெண் பாதிரியார், இவங்களை ராஜ்மோகன் அந்த பேரை சொல்லி அழைக்கிறார். வாங்க வணக்கம் பெண் பாதிரியாரே அப்படின்னு. ஏன்னா இவங்க பேசி முடிக்கும் போது பிரைஸ் த லார்ட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு மதம் சார்ந்த வார்த்தைகள் வந்து ஒரு பொது மேடையில் வந்து பிரயோகிக்கிறாங்க அப்படிங்கும்போது அதை கிண்டல் பண்ணக்கூடிய வகையில் ஒரு குடும்ப நிகழ்வாக ராஜ்மோகன் வந்து சரிங்க பெண் பாதிரியாரே அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு வாழ்த்துக்களுக்குரிய ஒரு வார்த்தைகளாக பார்க்கப்பட்டது. இருந்தாலும் அது ரிலீஜியஸ் ரிலேட்டடான ஒரு வார்த்தைகளாகவும் அந்த இடத்துல வந்து மற்றவங்களால் கிரிட்டிசைஸ் செய்யப்பட்டது. சரி, இப்போ ஒரு வீடியோ ஒன்று காமிக்குது. இப்படியெல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா, ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஷயம் இந்த கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது. அப்படிதான் எனக்கு தோணுது. அதனால பொருங்க பஸ் வருவாங்க, முறையா வருவாங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடியை கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் பூத்து பூத்தா வந்து ஓட்டு போட வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த கட்சியினுடைய தலைமை தொண்டன் நான் அப்படின்னு சொல்லி தான் விஜய் வந்து தன்னுடைய ஸ்பீச்சையை இந்த இடத்துல தொடங்க ஆரம்பிக்கிறார். தமிழக மக்களுடைய கண்ணீரை துடைக்க ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் இந்த தாவேகா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்றாரு. எது எப்படியோ காமராஜரையும் இழிவுபடுத்தின கட்சிகள் தான் இங்கே அதிகமான அளவில் அவருடைய பேரை வச்சே அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருந்தார். அது எதற்காக சொன்னார் அப்படிங்கிறது எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. பவளவிழா பாப்பா அப்படின்னு திமுகவை மறுபடியும் ஒரு தடவை ஒம்பழுத்திருக்கார். திருக்குறளை மாற்றி திமுகவை வசைபாடினார் விஜய். தொடர்ச்சியாக அந்த 7 வார்த்தைகளுக்குள்ள விஜய் வந்து இப்படி திருக்குறளில் 7 வார்த்தைகள் தானே இருக்கும், 4 அதுக்கப்புறம் 3, அந்த 7 வார்த்தைகள்லையும் அவர் வந்து திமுகவை வசைபாடக்கூடிய சொல்லை எழுதி அதை திருக்குறள் மாதிரி வாசித்து காமிச்சார். சரி, அது ஒரு தடவை இல்லை 3 தடவை செஞ்சார். விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க மையப்படுத்தி பேசினாங்க. அடுத்த ஆண்டு கோட்டையில் கொடியேற்றுவோம், ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றுவோம் அப்படின்னு விஜய் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு அரங்கம் முழுவதும் ஒரு பெரிய கிளாப்ஸ் விழுந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. எது எப்படியோ ஒட்டுமொத்த நாளுமே இன்னைக்கு பனையூரில் ஒரு திருவிழாவாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு விஜயை விமர்சனம் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டீங்க, என்டிடிவியில் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா அது பெரிய அளவில் விளம்பரம் ஆகுது, விஜய்க்கு கிடைச்சக்கூடிய மார்க்கெட்டை வச்சு டிஎம்கே வந்து பயப்படுது, இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த என்டிடிவி
அந்த 4 பேர் போய் ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடி வந்து அது அரசு விழாவாக நடந்தது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அது வந்து சென்னையில் ஒரு பிரபல ஹோட்டலில் நடந்தது. அரசினுடைய நிதியை வச்சு தான் அது நடந்தது, மக்களுடைய வரிப்பணத்தில் நடந்தது. அது திமுகவினுடைய சாதனைகளை வெளியில் கொண்டு வருவதற்காக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வு. ஆனால் அது விஜய்க்கு ஃபேவராக போய் முடிஞ்சது யதார்த்தமான உண்மையாக மாறிப்போச்சு. பட் விஜய் வந்து NDTVக்கு பேட்டி கொடுத்தாரான்னு கேட்டால் அந்த 4 பேர்கிட்ட பேசி இருக்கக்கூடிய விஷயங்களை தான் அவங்க வெளியில் வந்து சொல்லியிருக்காங்க. இது சரியா தப்பா அப்படிங்கிறதுக்குள்ளே நான் போக விரும்பலை. பட் NDTV அவங்களுடைய அந்த பத்திரிகை தர்மத்தை மீறியதா அப்படிங்கிறத அந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா கேள்வியாகவே இருக்குது. அது வரக்கூடிய நாட்களில் மக்களே முடிவு பண்ணுவாங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.